இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் ஆச்சரியமாக, அதிசயமாக கடந்த 10 மாதங்கள் நம்மை நடத்தி வந்தார். பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதைகளை இந்த வருடம் ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பலவீனங்கள், பயங்கரமான போராட்டம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நடத்தினார், ஆச்சரியமாக நடத்தினார். வாக்கு தத்தங்களை தந்த ஆண்டவர் வசனத்தின்படியே கிரியை செய்ததை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தொடர்ந்து நம்மை நடத்துவார். இந்த மாதம் என்னோடு கூட கர்த்தர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 30 வசனம் 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பிரியமானவர்களே, நம்முடைய புலம்பல் எந்த காரியத்துக்காக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், வேதனையோடு காணப்படுகிறோம், அழுது கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி ஆனந்த களிப்பை தரப்போகிறார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். பிரியமானவர்களை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு பிசினஸை நான் ஆரம்பித்தேன், ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி, எல்லாவற்றிலும் ஒரு நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக அந்த புலம்பல் மாறும். கர்த்தர் ஆனந்த களிப்பாக அதை மாற்றுவார். நீங்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். நல்ல ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் சந்தோஷமாக குடியிருக்க முடியாதபடி பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான போராட்டங்கள், ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். குடும்பங்களை காணப்படுகிற பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற, நீங்கள் வேதனைப்படுகிற காரியங்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ண வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க கணவனார் அதிகமாக அந்த சகோதரியை போட்டு வேதனைப்படுத்துவாங்களாம். அவங்க வீட்டில் பல இடங்களில் வேதாகமத்தை ஒளித்து மறைத்து வைத்து வேதாகமத்தை எடுத்து வாசிப்பாங்களாம், மறுபடியுமாக ஒளித்து வைத்துருவாங்களாம். அவங்க கணவர் இப்படி பைபிளை பார்த்தாலே அவருக்கு பயங்கர கோபம் வந்து அந்த பைபிளை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுருவாரா. எத்தனையோ பைபிளை அவங்க கிழித்து கிழித்து குப்பை தொட்டியில் போடுகிறதை பார்த்து இந்த சகோதரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையா. ஏன் ஆண்டவரே, என்னுடைய கணவருக்குள்ளாக ஒரு மாற்றம் இல்லையே, எத்தனை வேதாகமத்தை இவர் கிழித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எந்த கரங்கள் வேதாகமத்தை கிழித்ததோ அந்த கரம் வேதாகமத்தை எழுதுகிற கரமாக மாற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார்களாம். தேவ சமூகத்தில் அவங்க வாழ்க்கையில் அவங்க கணவர் நிமித்தம் பயங்கரமான ஒரு புலம்பல், பயங்கரமான ஒரு துக்கம், பயங்கரமான ஒரு வேதனை. பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அவங்க ஜெபம் வீணாய் போகவில்லை. தேவ சமூகத்தில் விட்டாப்பிடியாக அவர்கள் ஜெபித்த ஜெபம் அது நஷ்டம் அடையவில்லை. கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அவங்க கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. திடீரென அவங்க வீட்டில் வந்த ஒரு பிரச்சனை நிமித்தம் அவங்க கணவர் மாற ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார். எந்த வேதாகமத்தை கிழித்து போட்டாரோ அதே வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளராக கர்த்தர் அந்த மனிதரை மாற்றினாரா. அந்த சகோதரிக்கோ பயங்கர ஒரு சந்தோஷம். வேதாகமத்தை கிழித்து தூக்கி குப்பை தொட்டியில போட்ட நபருடைய கரம் இப்பொழுது வேதாகமத்தை பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணுகிறதை பார்த்து இந்த சகோதரிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஆனந்த களிப்பு உண்டானது. பிரியமானவர்களை, இந்த மாதம் தேவன் நிச்சயமாக உங்க குடும்பத்தில் ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிற மாதமாக காணப்படும். புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, குடும்பங்களை காணப்படுகிற நெருக்கங்கள், கடன் பாரங்கள், பலவீனங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். பிரியமானவர்களை, விடாப்பிடியாக ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கணும். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போராடி ஜெபிக்கணும். தேவ சமூக
சமூகத்தில் விடாப்பிடியாக இந்த காரியத்தை கர்த்தர் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இழந்து போன நன்மைகள், இழந்து போன சகல காரியங்களையும் கர்த்தர் தருவார். பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த மாதம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற புலம்பல், வேதனைகள், கண்ணீர் ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறபடியினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் பலப்படுத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் பாதுகாப்பாக இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. தொழிலை ஆசீர்வதிங்கப்பா, பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள் மாறட்டும் சுவாமி. ஏமாற்றங்கள், தோல்விகள், இழப்புகள் மாறட்டும் கர்த்தாவே. நீர் அற்புதங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த மாதம் கர்த்தர் தாங்கி நடத்துவீராங்க. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. என் லைஃப்பில் ஒரு அற்புதம் நடக்காத என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நன்மைக்காக காத்திருக்கிறாங்க சுவாமி. நீர் அற்புதத்தை செய்வீராக. புலம்பல் மாறட்டும். ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். மகிழ்ச்சியை கர்த்தர் தருவீராக. துக்கங்கள் எல்லாம் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். பிரியமானவர்களை, இந்த மாதம் தேவ சமூகத்தில் காத்திருந்து விடாப்பிடியாக ஜெபிக்கிற ஒரு மாதமாக நியமித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மாற்றுவார். உங்கள் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். God bless you.